செல்லம்மா சீரியலோட கடைசி எபிசோட்ல மேகா ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு வருத்தப்பட்ட சரவணன், நம்ம முன்னாடி பண்ண தப்பால தான் நம்ம பசங்க இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2 பசங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னால் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மேகா பாவம் அவ்வளோத்தையும் சந்தோஷமா ஆகணும்னு நினைக்கிறப்போ திடீர்னு அவனுக்கு நெஞ்சு வலி வந்துருது. உடனே அவரோட பொண்ணை கூப்பிட்டு, அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் பழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரு உதவி செய்யுமா, உடனடியாக கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவை, அவர்கிட்ட நான் சில விஷயம்லாம் பேசணும், சீக்கிரம் வர சொல்லுமான்னு சொல்றாரு. சரவணன் சொன்னபடியே அவங்க பொண்ணு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த கமிஷனர் சரவணனை பார்த்து, ஐயோ சரவணன் உங்களுக்கே முடியல, இருங்க நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்ல, சரவணனும் சார் வேணாம் சார், நான் பழைக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும், மேகா மாணிக்கத்தை கொலை பண்ணல, நான் தான் மாணிக்கத்தை கொலை பண்ணேன், இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணி மேகா தப்பு பண்ணலன்னு அவளை தண்டையிலேருந்து காப்பாத்துங்க, நடந்த உண்மையை நான் சொல்றேன்னு கொலையை தான் பண்ண மாதிரி சொல்லி இறந்து போயிடுறாரு. கமிஷனரும் சரவணன் கொடுத்த ஆதாரத்தை எடுத்துட்டு போய் கோர்ட் மஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணிடுறாரு. சரவணன் கொலை பண்ணன்னு சொன்னதுனால மேகாவோட தண்டனை காலம் குறையுது. 6 மாதங்கள் கழித்து செல்லம்மா கர்ப்பமா இருக்கிறதுனால உங்க வீட்டில் வளகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க. வளகாப்பு நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மேகா செல்லம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மகேஷையும் ரியாவையும் கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவங்க வீட்டுக்குள்ள உள்ள வர தயங்கி நிற்க, லட்சுமியும் பரவாயில்ல மேகா, நீ முன்ன மாதிரி இல்லை மேகா, நீ ரொம்பவே தெரிஞ்சுட்ட, வீட்டுக்குள்ள வாமா, உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு செல்லம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மேகாவும் செல்லம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, செல்லம்மா என்ன ரொம்பவே மன்னிச்சிரு, என் ஜெயில் தண்டனை முடிஞ்சு போச்சு, இந்நேரம் நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணம் நீதான், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், குடும்பத்தாளுங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு ராத்திரி மகேஷ் கூட ரியாவை வச்சுக்கிட்டு லண்டனுக்கு போறோம், அங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கோம், மகேஷ்க்கு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இதனால தான் இந்த முடிவு எடுத்தோம், கடைசியாக உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம்னு சொல்லி செல்லம்மா கைக்கு வளையல் போட்டு விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த மகேஷ் மேகாவோட 2வது குழந்தை எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு. குடும்பத்தாளுங்க எல்லாரும் மேகா கிட்ட உன்னோட குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னு கேட்க, மேகாவும் சந்தோஷமா என்னோட குழந்தைக்கு நான் செல்லம்மான்னு பேர் வச்சிருக்கேன், செல்லம்மா மாதிரி தைரியமா வளரணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இந்த பேரை வச்சேன்னு சொல்றாங்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு வெளியே வர, மேகா அவங்க பாட்டி மரகதத்துக்கிட்டையும் மாமா மனோகர்கிட்டையும், பாட்டி நீங்க எல்லாம் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, நீங்க இங்க பத்திரமா இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கை இருக்கு, நான் அடிக்கடி உங்களை வந்து பாக்குறேன் பாட்டி, அம்மா பாட்டியை பாத்துக்கோங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கிளம்பி வெளியே வரப்போ மலர் ரியா கிட்ட, ரியா நான் உன்னை எப்போ பாப்பேன்னு கேட்க, மேகா அவங்க அதுக்கு என்ன மலர், அடுத்த வருஷம் கண்டிப்பா ரியா வருவா, நீ அவளை பார்க்கலாம் சமாதானப்படுத்துறாங்க. குடும்பம் எல்லாம் ஒன்னா சிரிச்சு மேகாவையும் மகேஷையும் வழி அனுப்புறாங்க. இத்துடன் 726 எபிசோடுகளுடன் செல்லம்மா சீரியல் நிறைவு பெற்றது.